ஹலோ வெல்கம் டு கோட் வித் எடிசன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தான் ஃபார் டேட்டா சயின்ஸ் சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். தென் வாட் இஸ் பைத்தான்? ஸோ பைத்தான் அப்படின்னு என்ன எப்படின்னா பைத்தான் இஸ் அன் ஹை லெவல் ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் ஓப்பன் சோர்ஸ். ஸோ இதில் ஹை லெவல் அப்படின்னா என்னென்னா இட்ஸ் அன் ஹியூமன் ஃப்ரெண்ட்லி. ஸோ யார் வேணாலும் ஈஸியாக அடாப்ட் அண்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். நாட் லைக் இட்ஸ் அன் மிஷின் ஃப்ரெண்ட்லி, இட்ஸ் அண்ட் ஹியூமன் ஃப்ரெண்ட்லி அப்படின்றது தான் இதில் ஹை லெவல்ன்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னா ஜென்ரல் பர்பஸ் மீன்ஸ் அதை வந்து மல்டிப்புள் சோர்ஸ் மல்டிப்புள் வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஸோ யூஸ் பண்ணுற ஒரு டூலாக வந்து பைத்தான் இஸ் லைக் தட். அண்ட் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்றப்போ என்னன்னா இந்த கோடு வந்து யார் வேணாலும் பப்ளிக்காக ஆக்சஸ் பண்ண முடியும், அது யார் வேணாலும் பார்க்க முடியும், யார் வேணாலும் மாடிஃபை பண்ண முடியும், அண்ட் யார் வேணாலும் ஷேர் பண்ண முடியும். அப்படின்றதுனால அது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜாக இருக்குது பைத்தான். அண்ட் இதை யார் இன்வென்ட் பண்ணா அப்படின்ற பார்த்தீங்கன்னா கைடோ வேன் ராசம் அப்படின்றவரை இன்வென்ட் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து 1989 லேருந்தே இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. அண்ட் சொல்லப்போனால் இது ஜாவா முன்னாடியிலேருந்தே இருக்குது. ஸோ ஜாவா தெரிஞ்சவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒய் பைத்தான் ஃபார் டேட்டா சயின்ஸ். ஏன் நிறைய டூல் இருக்கு, எதுக்கு நம்ம வந்து பைத்தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பைத்தானில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. எதுக்குன்னா டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. ஸோ இங்கே லைப்ரரிஸ்னால் என்னப்பா அப்படின்னா லைப்ரரிஸ்னால் ஒன்றும் இல்லைங்க. லைப்ரரிஸ்னால் ப்ரீ ரிட்டன் கோட்ஸ். அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு ஆப்டிமைசேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஆப்டிமைசேஷன் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு ரன்னிங் ரேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ரன்னிங் ரேஸ்க்கு வந்து ஒரு கன்னு அந்த மாதிரி ஒரு கன் வச்சு சும்மா ஷூட் பண்ணுவாங்க. ஷூட் பண்ணோடனே எல்லாரும் பர்சன் வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த இது வந்து ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து ஒரு ரன்னிங் ரேஸ் கண்டக்ட் பண்ணாங்கன்னா இதை ஷூட் பண்ணோடனே உடனே வந்து கேண்டிடேட்ஸ் வந்து ரன் பண்ணணுன்ற ப்ராசஸ் வந்து நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் மூலிமா நீங்கள் ஒரு ஆப்டிமைசேஷன் பண்ணுறீங்க. ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஆப்டிமைஸ் பண்ணுறீங்க அப்போ வந்து ஸோ வி ஆர் ஹேவிங் எ செட் ஆஃப் கோட்ஸ் டு ஹேவ் தட். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஆப்டிமைஸ்டு கோட்ஸ் அப்படின்றதுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லைப்ரரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னா இப்போ வந்து இந்த டேட்டா சயின்ஸ் கம்யூனிட்டியில் வந்து முக்கால்வாசி வந்து சயின்டிஃபிக் அண்ட் ரிசர்ச் கம்யூனிட்டிஸ் எல்லாருமே வந்து இது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதை வந்து நிறைய பேர் வந்து அஸ் அண்ட் வேர்ல்டு வைடாக அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டனால இட்ஸ் கோயிங் ஆன் ட்ரெண்ட். ஸோ பைத்தான் மாதிரி வேறு என்ன வேணாலும் வரலாம். ஸோ இட்ஸ் அ டூல். ஸோ அதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பைத்தான் இஸ் எ டூல், இஸ் அ கேல்குலேட்டிங் டூல் அப்படின்றத எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பைத்தானில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஒன்று ஒன்றா ஒரு பேசிக் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் போக நம்ம வர வீடியோஸில் இன்டெப்த்தான வியூஸ் வந்து பைத்தானை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ பைத்தானில் வந்து இப்போ வந்து வேரியபிள் அசைன்மெண்ட் அப்படின்னா என்னென்னா வேரியபிள் நேம் இஸ் ஈக்குவல் டு வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வேரியபிள் இப்போ வந்து ஒரு 10 அப்படின்ற ஒரு நம்பருக்கு வந்து நான் அதை வந்து ஒரு வேரியபிள் வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ வின்ற ஒரு லெட்டரை வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ ரொம்ப குழப்பிக்கிறதுலாம் இல்லை. ஸோ ஒரு 10ன்ற நம்பருக்கு நான் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் படித்தவங்களுக்கு வந்து தெரியும். இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இன்டீஜரையோ ஒரு லெட்டரையோ வந்து ஒரு ஸ்ட்ரிங்கையோ வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணணும். ஒரு இன்டீஜரை வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த வந்து ஒரு இன்டீஜர் இப்போ 10 இப்போ நம்ம வெறுமனே இங்கே v is equal to 10 அப்படின்னு கொடுத்துருக்கோம். பட் இதே வந்து ஒரு ஜாவோலோ எழுதினா வந்து இப்போ 10ன்றது வந்து ஒரு இன்டீஜர் அப்படின்றதுக்கு வந்து ஒரு கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து அதெல்லாம் தேவையில்லை. அதுவே வந்து பைத்தானே புரிஞ்சுக்கும் இது வந்து ஒரு இன்டீஜர் அப்படின்றத அதுவே புரிஞ்சுக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஜஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு கொடுக்குற கமாண்ட்ஸை வந்து அதுவே வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ நான் வந்து பிரிண்ட் உள்ளே வந்து ப்ராக்கெட்டில் உள்ளே வந்து எடிசன் அப்படின்றத வந்து கொடுத்துருக்கேன்.
வித்தின் ஸ்ட்ரிங்ஸில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அஸ் எ ஸ்ட்ரிங்காக வந்து ஸ்ட்ரிங்னால வித்தின் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கனால ஸோ இங்கே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் வந்து எடிசன் அப்படின்னு வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம டேட்டா கூட தான் நம்ம வந்து டேட்டா சயின்ஸில் குடும்பம் நடத்த போகிறோம். ஸோ அதனால் இப்போது இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் நம்மளுக்கு வந்து நிறைய இருக்குது. லைக் லெட்டர்ஸாக இருக்குது, நம்பர்ஸாக இருக்குது, அண்ட் இப்போ மாடர்னைஸ்டு வந்து எல்லாமே வந்து ஆடியோஸில் இருக்குது, வீடியோஸில் இருக்குது, அண்ட் நிறைய ஃப்ரீக்வன்சிஸில் இருக்குது, இந்த மாதிரி பிக்சர்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் வந்துருச்சு. ஸோ நம்ம ஜென்ரலாக இங்கே பார்க்க எப்பயுமே நிறைய பார்க்குறது வந்து ஒரு ஸ்ட்ரிங், ஒரு லெட்டர்ஸ் பார்ப்போம், ஒரு நம்பர்ஸ் பார்ப்போம், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பார்ப்போம், ஒரு ஃப்ளோட் நம்பர்ஸ் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு டேட்டா டைப்ஸில் பார்ப்போம். ஸோ நம்ம அதோட இந்த பைத்தானில் வந்து நம்ம அதோட டைப்பும் வந்து என்னென்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே ஜஸ்ட் வந்து பிரிண்ட் உள்ளே வந்து டைப் ஆஃப் 10 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ 10ன்றது வந்து ஒரு இன்டிஜர்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இங்கே வந்து அதோட டைப் என்னன்னு கொடுத்துருக்கு பாருங்கள். இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள், கிளாஸ் இன்டீஜர் அப்படின்றது கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இங்கே நம்ம உள்ளே வந்து ஒரு ஸ்ட்ரிங் எடி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்குன்றதையும் இங்கே வந்திருக்கு, அதோட டைப் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இங்கே வந்து நம்ம 0.001 அப்படின்றது இந்த பிரிண்ட் டைப் உள்ள கொடுத்துருக்கோம். ஸோ 0.001ன்றது ஒரு ஃப்ளோட் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ஆனால் வந்து அதையும் வந்து பைத்தானே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது. திஸ் இஸ் எ ஃப்ளோட் அப்படின்னு நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுது. ஸோ இங்கே வந்து ஒரு வேரியபிள் ஏ அப்படின்றதுக்கு 5+6j அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ பைத்தான் காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் இட்ஸ் ஐடென்டிஃபைட் பண்ணது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேசிக் ஆப்ரேஷன்ஸ்னால் என்னென்னா நம்ம டெய்லி பண்ணுறது ஒரு அடிஷன், ஒரு சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன், ஸ்கொயர் ரூட், இது எல்லாமே வந்து ஒரு பேசிக் ஆப்ரேஷன்ஸ். நம்ம நார்மலாக நம்ம ஒரு கேல்குலேட்டரில் பண்ணுவோம், இல்லை எல்லாத்துக்குமே நம்ம இப்போ ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம இதுலேயும் பண்ண முடியும் அப்படின்றத இது காமிச்சிருக்கு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதில் வந்து நம்ம இன்னொன்று என்ன பண்ணலாம்னா காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அதுவும் பண்ணலாம். ஸோ காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்னால் என்னென்னா இப்போ நம்ம வந்து வெறுமனே இப்போ அடிஷன் மட்டுமே பண்ணிட்டு இருக்கோம், வெறுமனே சப்ட்ராக்ஷன் மட்டுமே பண்ணுறோம் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில் வந்து இது சப்ட்ராக்ஷன் இருக்கும், அடிஷன் இருக்கும், டிவிஷன் இருக்கும், மல்டிப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இட்ஸ் மிக்சடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிக்சடான பெர்ஃபார்மன்ஸும் நம்மளால் இதில் வந்து பண்ண முடியும் அப்படின்றதுக்கு தான் இதில் வந்து நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனும் பண்ண முடியுன்றதுக்கு தான் இங்கே காமிச்சிருக்கோம். ஸோ இங்கே ஜஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஜஸ்ட் இங்கே ஒரு 2 வேரியபிள்ஸ் எடுத்திருக்கோம். சி அப்படின்ற வேரியபிள் எடுத்து அதுக்கு 10 அப்படின்ற ஒரு நம்பரை வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் டின்ற ஒரு வேரியபிள் எடுத்து அதுக்கு 20ன்ற நம்பரும் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணிருக்கோம். ஸோ என்ன இது என்ன C+Dனா என்னது? ஸோ அடிஷன் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ 10 + 20 is 30. ஸோ நம்மளோட அவுட்புட்டில் 30 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்ட்ராக்ஷன் ட்ரை பண்ணியிருக்கோம். C - D. ஸோ 10 - 20 இஸ் ஆப்வியஸ்லி -10. ஸோ அதுவும் இங்கே வந்திருக்கு. அண்ட் மல்டிப்ளிகேஷன் வந்து C × D அப்படின்றத இங்கே ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன வந்திருக்குன்னா 200 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோம், C √D அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ C 10 power 20 கொடுத்துருக்கோம். ஸோ this much value has came. and C %D கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான அவுட்புட் 10 அப்படின்னு வந்திருக்கு. அண்ட் ஹியர் வந்து நம்ம வந்து ஃப்ளோர் டிவிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு நம்பர் வந்து டிவைட் ஆகி அதோட வேல்யூஸ் வரப்போ அது வந்து டெசிமலில் வரப்போ அதோட நியரஸ்ட் இன்டீஜரமோட வேல்யூ மட்டும் நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுக்குறது தான் வந்து ஃப்ளோர் டிவிஷன். ஸோ ஃப்ளோர் டிவிஷன் இங்கே 10 / 20 அதோட ஃப்ளோர் டிவிஷன் வேல்யூஸ் 0 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்மேட் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்மேட் இஸ் ஆல்சோ எ டைப் ஆஃப் பிரிண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இங்கே நம்ம வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே பிரிண்ட் உள்ள வித்தின் ஸ்ட்ரிங்ஸ் வித்தின் கோட்ஸ்குள்ள இந்த கர்லி பிரேசஸ் டிரைவ்ஸ் ஹிஸ் கார் அட், இங்கே ஒரு கேப் கொடுத்துருக்கு, கர்லி பிரேசஸ் KMPH முடிஞ்சிருச்சு .ஃபார்மேட். இங்கே வந்து உள்ளே வந்து நேம், ஸ்பீட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு இந்த ரெண்டு கேப்லேயுமே வந்து எனக்கு இங்கே இந்த இருக்கிறதுல என்னோட நேமும்
அண்ட் இதில் வந்து நான் என்ன ஸ்பீடில் போகிறேன் அப்படின்றது எனக்கு வேணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் நான் இங்கே டைப் பண்ணாமல் இங்கே டேரெக்டாக என்னோட நேமையும் இங்கே நம்பரையும் டைப் பண்ணாமல் ஜஸ்ட் இங்கே ஒரு வேரியபிள் இருக்குது. அந்த வேரியபிளில் என்னோட நேமையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் இன்னொரு வேரியபிளில் என்னோட ஸ்பீடையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அதோட ரெண்டுத்தையுமே நான் வந்து ஃபார்மேட் கொடுத்தோன்னே அண்ட் the result came like Edison price is correct 200 km. So it's like formatting இந்த ரெண்டு வேல்யூவையும் அந்த ரெண்டு பிளேஸில் வந்து அதுவே ஆக்குபை பண்ணிடுச்சு. ஸோ இங்கே எப்படி ஆக்குபை பண்ணிக்குதுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற நேம் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க கேப்லேயும், செகண்டில் இருக்க ஸ்பீட் செகண்ட் பிளேஸில் இருக்கிற கேப்பில் இருக்கிறாங்க. ஸோ ரெண்டுத்துலையும் ஆக்குபை பண்ணிடுச்சு. ஸோ இதை வந்து இன்னொரு விதமாகவும் எழுதலாம். எப்படின்னா, இந்த நம்ம கர்லி பிரேசஸ்க்குள்ளே நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம். அண்ட் ஹியர் வந்து லாஸ்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம ஃபார்மேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து என்ன நேம் அண்ட் லாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் அப்படின்ற ஒரு இதையும் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இடத்துல இந்த நேமில் என்ன இருக்குது, எடிசன். ஸோ எடிசன் இங்கே வந்துருச்சு. அண்ட் இந்த இடத்துல ஸ்பீட் இங்கே லாஸ்ட்டில் இருக்கிற ஸ்பீடு, அந்த ஸ்பீடில் இருக்கிறது 200 இங்கே வந்திருக்கு. ஸோ த ரிசல்ட் ஹேஸ் கேம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ என்னோட நேம் ஏடி அப்படின்றது வந்து லென் ஆஃப் நம்ம உள்ள வித்தின் கோச் வந்து ஏடி அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ இடிஐ, ஸோ 3 லெட்டர் இருக்குது. ஸோ அதை கவுண்ட் பண்ணி இதில் வந்து நம்மளுக்கு 3 அப்படின்ற ஒரு இது வந்து வந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா, பைத்தான் என்னென்னு பார்த்துருக்கோம், யார் கண்டுபிடிச்சா, பைத்தான் எதுக்கு டேட்டா சயின்ஸ்கில் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் இன்சைட் பைத்தானில் வந்து வேரியபிள் அசைன்மெண்ட்ஸ்னால் என்ன, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான்னா என்ன, அண்ட் பேசிக் ஆப்ரேஷன்ஸ்னால் என்ன, தென் வந்து ஃபார்மேட்டிங்னா என்ன, அண்ட் லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். சப்போஸ் வந்து வீடியோஸ் ஒரு ஒன்ஸ் அண்ட் ட்வைஸ் நீங்கள் பாருங்கள். ஸோ ஒன்ஸ் அண்ட் ட்வைஸ் பார்த்தா தான் புரியும். பிகாஸ் நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தோணும். உங்களுக்கு ஜூபிட்டர் நோட் புக்கில் ஒர்க் பண்ணல, இல்லை வந்து நம்ம பைத்தானை ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் டசன்ட் இட் வில் நாட் மெமரைஸ் ஆர் இட் வில் நாட் பி யூஸ்ட் டு டூ இட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜூபிட்டர்னா என்ன அப்படின்றத பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டுடுறேன். ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம வந்து வீடியோவில் காமிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. அண்ட் இன் திஸ் வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டெஃபினெட்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் ட்ரை டு அப்லோட் இட் ஆன் த கம்மிங் வீடியோஸ். அண்ட் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒரு குறையோ நிறைய இருந்தால் ப்ளீஸ் ட்ராப் த கமெண்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் இட் அண்ட் ப்ளீஸ் ஷேர் ஃபார் அதர் enthusiastic persons to learn Python for data science and other related videos. So thank you so much. And we have reached 100 subscribers, and I'm so grateful to have 100 people as a family. So I hope it will grows up. And thank you for your love and support, and please give me that same more love. Okay, thank you, happy learning. Wish you all a great success. Love you all. Cheers. Bye. Until next video.